பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்மக்கிட்ட வந்திருக்கிற கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பார்க் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை வந்து அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடை அவர் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து பார்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த மிரரை வந்து நீங்கள் வியூ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டோரை திறந்து கூட பார்த்துக்கலாம், நம்ம டயர் எங்கே இருக்குது, ஸோ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பரான பொசிஷனில் நின்றுட்டு தென் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு சேஃப்டி மெத்தடு தான் பார்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பட் அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அவருக்கு சொன்னேன். ஸோ சொல்லி கொடுத்த விஷயத்த ரொம்ப கிளியராக ரொம்ப ஷார்ப்பாக அவரை பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ இப்போ பேரல் பார்க்கிங்குள்ளே வைக்கிறாரு. ஏன் வந்து கிரவுண்டில் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் நீங்கள் அவர் என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஈவன் அவர் மெயின் ரோட்டில் போயிட்டு ஒரு பேரல் பார்க்கிங் லொக்கேஷனில் ஒரு ஹோட்டல்லோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் அவர் பார்க் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ வந்து அவர் கண்டிப்பாக வந்து பயந்துருவார். ஏன்னா அங்கே எல்லாமே கார் நிற்கும். ஸோ பின்னாடி முன்னாடிலாம் கார் இருக்கும். அந்த கேப்பில் வந்து அவர் கரெக்டாக வைக்க தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு பேனிக் ஆகி டென்ஷன் ஆகிடுவார். ஸோ இந்த டென்ஷன் அவருக்கு தேவையில்லை. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ளீனாக ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டில் வந்து இப்படி தான் பார்க் பண்ணணும், இந்த ஸ்டெப்பில் தான் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கைட் பண்ணி அவருக்கு சொல்லி கொடுத்தோம். ஸோ சொல்லி கொடுத்த விஷயத்த அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவரே வந்து ஒரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அவருக்கு எந்த விதமான கைடன்ஸும் கொடுக்கல. ஸோ அவர் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அவர் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. அடுத்தடுத்து வந்து அவர் ப்ராப்பரான அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அவர் பார்க் பண்ணணும். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கரெக்டான பொசிஷன் வரைக்கும் அவர் வந்துட்டார். இந்த பொசிஷனில் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணுங்கிறதும் அவருக்கு தெரியணும். சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக வந்தாலும் பின்னாடி இருக்கிற அந்த காரில் இடிச்சிருவோம். ஸோ அவர் கரெக்டாக இப்போ வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஸ்டேரிங்கை டர்ன் பண்ணுற விஷயம் எல்லாமே அவருக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ எஸ், பர்ஃபெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. இப்போ பர்ஃபெக்டான மூமெண்ட்டில் வச்சுட்டாரு. ஸோ மறுபடியும் ஏன் வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மேபி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடி அவர் பண்ணட்டும். பட் நம்ம எந்த விதமான கைடன்ஸும் இப்போ கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே அவர் எப்படி கரெக்டாக பண்ணுறாருங்கிற பேஸ் பண்ணி தான் அவருக்கு நாளைக்கு பப்ளிக்கில் பண்ணும்போது அவர் கரெக்டாக அந்த பொசிஷன்லாம் வரும். எஸ், அட்ஜஸ்ட் பண்ணார். பட் கரெக்டாக வச்சுட்டார். மேபி ரொம்ப ஜிக்ஜாக் திருப்பில். இப்போ இன்னொரு பெரிய விஷயம், பேரல் பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கும்போது என்ன முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈவன் நம்ம ஒரு அடியிலேருந்து 2 அடி நம்ம பின்னாடி மேக்ஸிமம் பின்னாடி வந்துட்டு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுக்கணும்னு அவருக்கு நான் கைட் பண்ணியிருந்தேன். பட் அவர் அந்த ஒரு அடி தான் இப்போ கேப் வச்சுருக்காரு. பட் அது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதனால தான் எட்டி பார்த்துட்ருக்காரு. பட் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு ரிவேஸ் வந்துட்டு அவர் இடிக்காமல் எடுப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டம் இடிச்சிட்டாரு. ஸோ இங்கே இடிச்சிட்டாரு. ஸோ இதே மாதிரி அவர் பப்ளிக்கில் பின்னாடி இருக்கிற கார் இடித்தார்னா கண்டிப்பாக பின்னாடி கார் வச்சுருக்கிற ஓனர் சும்மா விட மாட்டார், கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவார். அதனால் வந்து இங்கே கார் ட்ரெயினர்ஸ், கார் அண்ட் 2 வீலர் ட்ரைனிங் பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். அதுவும் நம்ம சேனல் இருக்குது, சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அஜித் அப்படின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வரும். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.